Hi, welcome to Lady Stuff channel. இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த பெல் பட்டனை கிளிக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ரீசனிங்கில் ஒரு வகையான டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பாருங்கள், பிக்யூஆர்எஸ்டி அப்படிங்கிற 5 நபர்கள் இருக்காங்க. இந்த 5 நபர்களோட மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது 100க்கு இவ்வளோ மதிப்பெண்கள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லாமல், அந்த மதிப்பெண்களை சொல்லாமல் இவங்களோட கம்பேர் பண்ணி, பக்கத்தில் இருக்கவங்களோட கம்பேர் பண்ணி இவங்கள விட இவங்க அதிகமாக குறைவாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், எஸ் என்பவர் டியை விட மட்டும் அதிக மதிப்பெண். அடுத்து பாருங்க, ஆர் பிஐ விட குறைவாக பெற்றுள்ளார். அடுத்த கண்டிஷன் பார்த்தோன்னா, கியூ விட அதிக மதிப்பெண் ஒருவர் மட்டுமே பெற்றுள்ளார். இரண்டாவது அதிக மதிப்பெண் பெற்றவர் 87 மதிப்பெண். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் அதாவது இந்த கொஷின் இங்கிலீஷில் இருந்து தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வேர்டிங்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன் இது எப்படின்னு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி அதாவது ஒருத்தரை விட இன்னொருத்தர் குறைவா அதிகமாக இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா 2 டைப்பு பார்க்கணும். ஒன்று என்னென்னா, இந்த மட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கிலீஷில் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மட்டும் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எஸ் என்பவர் டிஐ விட மட்டும், ஸோ டிஐ விட மட்டும்தான் அதிக மதிப்பெண், மற்றவங்களை விடலாம் குறைவான மதிப்பெண். ஓகேவா? ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ ஆர் பிஐ விட குறைவாக பெற்றுள்ளார். பிஐ விட நிறைய பேர் குறைவாக பெற்றிருப்பாங்க. ஸோ ஆருக்கு ஆர் பிஐ விட மட்டும் குறைவாக கிடையாது. ஸோ மற்றவங்களை விடையும் ஆர் குறைவாக பெற்றிருக்கலாம். அந்த அர்த்தமும் இதில் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் என்பவர் டிஐ விட மட்டும். ஸோ இந்த வேர்டு முக்கியம். இந்த வேர்டு நம்ம கரெக்டாக பார்க்கணும். பார்த்தனா தான் நம்மளால் ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 நபர்கள் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி அவங்களோட இடம் எந்த பொசிஷனில் வரும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இறங்கு வரிசையில் எடுத்துக்கிறேன். அதாவது மேலே இருக்கிறவங்க அதிக மதிப்பெண் பெற்றவங்க போக போக குறைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அர்த்தம், மேலே ஃபஸ்ட்டு இருக்கவே அதிக மதிப்பெண் பெற்றவன், அடுத்து இருக்கவே அவனை விட குறைவு, அவனை விட குறைவு, அவனை விட குறைவு, அவனை விட குறைவு. அப்போ அதிக மதிப்பெண் பெற்றவன் டாப்பில் வருவான், குறைவான மதிப்பெண் பெற்றவன் கீழே வருவான் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், எஸ் என்பவர் டிஐ விட மட்டும் அதிக மதிப்பெண். அப்போ என்ன அர்த்தம்னா, டிஐ விட மட்டும்தான் அதிகம், ஆனால் மற்றவங்கள விடலாம் குறைவு, அந்த மாதிரி வருது இல்லையா? ஓகேவா? டிஐ விட மட்டும் அதிக மதிப்பெண், மற்றவங்கள விடலாம் என்ன இங்கிருப்பாரு, குறைவாக வாங்கியிருப்பார். ஸோ இந்த 2 பேரோட பொசிஷன் எங்கே வரும் அப்படிங்கிறனா இங்கே தான் வரும். இந்த கீழே இருக்க 2 பொசிஷனில் தான் வரும். ஏன்னா இப்போ எஸ் டிஐ நான் இங்கே போகிறேன்னு பாருங்களேன், டிஐ விட மட்டும் அதிக மதிப்பெண் வாங்கியிருப்பார், மற்றவங்கள விடலாம் குறைவான மதிப்பெண் வாங்கியிருப்பார். அதுதானே அந்த ஒரு கண்டிஷனில் சொல்கிறாங்க. எஸ் என்பவர் டிஐ விட மட்டும் அதிக மதிப்பெண் பெற்றவர். அப்போது டிஐ விட மட்டும்தான் அதிக மதிப்பெண், மற்றவங்கள விடலாம் குறைவான மதிப்பெண். ஸோ எஸ் அண்ட் டி கன்ஃபார்மாக இங்கே தான் வரும். ஓகேவா? ஸோ இவங்களோட பொசிஷன் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், ஆர் பிஐ விட குறைவாக. இப்போ பி இங்கே ஏதோ ஒரு பொசிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே இருக்க பொசிஷனில் தான் ஆர் வரும். ஆனால் இதுக்கு அடுத்தடுத்தே வரும்னு சொல்ல முடியாது, நடுவில் யார் வேணால் வரலாம். ஆனால் என்ன அர்த்தம், பியோட மதிப்பெண்ணை விட ஆர் குறைவாக இருக்கும். ஓகேவா? ஸோ பிஆர் இப்படி வரும். அடுத்த கண்டிஷன் பாருங்க, இந்த இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது பிஎன்ஆர், ஏன்னா இங்கே 3 இருக்குது, 3 இடம் இருக்குது. ஸோ பிஆர் இப்படி வரலாம், பிஆர் இப்படி வரலாம். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அடுத்த கண்டிஷனுக்கு பாருங்கள், கியூ விட அதிக மதிப்பெண் ஒருவர் மட்டும் பெற்றுள்ளார். இங்கே பாருங்கள், மட்டும்னு வந்திருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கியூவை விட அதிக மதிப்பெண் ஒருத்தர் மட்டும்தான் பெற்றிருக்காரு. அதுக்கு மேலே யாரும் அதிக மதிப்பெண் வாங்கினவங்க கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் தான் இவர் இருப்பார், அதுக்கு அடுத்த பொசிஷனில் தான் கியூ வரும். அப்போ செகண்ட் பொசிஷனில் கியூ வரும். இங்கே கியூ போட்டால் தான் கியூவை விட அதிக மதிப்பெண் ஒருவர் மட்டும் பெற்றுள்ளார். அப்போ அதிக மதிப்பெண் ஒருவர் மட்டும் பெற்றுள்ளார், அது யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ என்ன அர்த்தம், செகண்ட் பொசிஷனில் கியூ இருக்குது அப்படின்னு. இந்த இரண்டாவது அதிக மதிப்பெண் பெற்றவரோட மதிப்பெண் என்ன, இந்த இரண்டாவது பொசிஷனில் இருக்கவங்களோட மார்க் 87. ஓகேவா? இப்போ இந்த பி அண்ட் ஆரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், இங்கே பி போட்டு இங்கே ஆர் போடலாமா, ஏன்னா பிஐ விட ஆர் குறைவானது தான் அப்படின்னு.
ஸோ பிஐ விட ஆர் குறைவானது அப்படிங்கிறதுனால இது தேர்ட் பொசிஷனுக்கு வரும். மட்டும்னு கொடுத்துருந்தாங்கன்னா பிஆர் பக்கத்தில் வரும். இங்கே மட்டும்ங்கிற வார்த்தை பிஆருக்கு வராததுனால பி இங்கே போட்டுக்கலாம், ஆர் இங்கே போட்டுக்கலாம். ஸோ அந்த ஆர்டர் வந்து PQRST அப்படின்னு தான் இருக்கும். இந்த ரெண்டாவது பொசிஷனில் இருக்கவங்களோட மார்க்கு 87 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். மூன்றாவது குறைவான மதிப்பெண் பெற்றவர் யார்? மூன்றாவது குறைவான மதிப்பெண். ஸோ ஃபர்ஸ்ட் குறைவான மதிப்பெண் இவர், செகண்ட் குறைவான மதிப்பெண் இவங்க, மூணாவது குறைவான மதிப்பெண்ணா ஆர் வரும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ஆர். ஓகேவா? அடுத்து முதலாவது அதிக மதிப்பெண் பெற்றவர். அதிக மதிப்பெண்ல முதலாவது யாரு? பி தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கு. ஸோ பி. அடுத்து பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எஸ் என்பவர் கியூஐ விட 23 மதிப்பெண் குறைவு எனில், அதாவது இந்த ஆர்டர்ல இருக்காங்க, இந்த ஆர்டர்ல இவங்களோட மதிப்பெண் வந்து இவ்வளவு குறைவா இருந்துச்சுன்னா ஆரோட மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. எஸ் எங்க இருக்கு? இது எஸ் என்பவர் கியூஐ விட 23 கம்மி. 23 கம்மின்னா என்ன? 87 இருந்து 23 கழிங்க. 7 3 போச்சுன்னா 4, 8 6, அப்ப 64 மதிப்பெண் பெற்றிருப்பார். அதானே இங்க சொல்றாங்க. எஸ் என்பவர் கியூஐ விட, கியூவோட மார்க் நமக்கு தெரியும் 87, அதை விட 23 மதிப்பெண் கம்மினா 23 கழிச்சோம்னா 64 மதிப்பெண் வாங்கியிருப்பாரு. அப்படின்னா ஆரோட மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆரோட மதிப்பெண் என்னங்கிறத நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்? 87 விட அதிகமா இருக்கும், 87 விட குறைவா இருக்கணும், 64 விட அதிகமா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இங்க இருந்து மேல இருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப 64 விட அதிகமா இருக்கணும், 87 விட கம்மியா இருக்கணும். 64ல இருந்து 87 இந்த ரேஞ்சுக்குள்ள ஏதாவது எந்த நம்பர் இருக்குன்னு பாருங்க. 64 வருமா? வராது. ஏன்னா 64 விட அதிகமா இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. 93ங்கிறது 87 தாண்டி போயிடுது, ஆனா இதுக்குள்ளதான் இருக்கணும். அப்ப இதுவும் தப்பு. 61ங்கிறது 64க்கு கீழே போயிடுது, அப்ப இதுவும் தப்பு. 89ங்கிறது 87 விட அதிகமா போயிடுது, இதுவும் தப்பு. அப்ப 78 இந்த ரேஞ்சுக்குள்ள வருமா? 64 விட அதிகம், 87 விட கம்மி. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 78. ஓகேவா? ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க எத்தனை 10 கேள்வி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ணி பாருங்க, நானும் போடுறேன். தேங்க்யூ.